வணக்கம் நண்பர்களே. அரசியல் தீபாவளி அரசியல் பார்வையில் நாம் சொல்லியிருந்தோம். ஜாதகப்படி தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகத்தை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் என்று. அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகம் என்ன சொல்கிறது? அவருக்கு அரசியலில் அதிக ஈடுபாடு உண்டா? சமுதாய பார்வையில் நல்ல நோக்கங்கள் உண்டா? அவர் மக்களுக்காக உண்மையிலே பாடுபட வந்து உள்ளாரா, அல்லது பெயருக்கு பாடுபட வந்து உள்ளாரா, தன்னலத்திற்காக பாடுபட வந்து உள்ளாரா? இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள். தமிழக வெற்றி கழகம் எப்படி தோன்றியது, ஏன் தோன்றியது, தோன்ற வேண்டிய அவசியம் என்ன, அதற்குண்டான காலகட்டங்கள் என்ன என்பதெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. இடம் பொருந்தி ஏவல், கால தேச யுக்தி ஸ்ருதி வர்த்தமானத்திற்கு ஏற்ப நம்ம காய்களை நகர்த்த வேண்டும் என்பது ஜோதிட கணக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சித்தாந்த வழியில் நிறைய மனிதர்கள் கடவுள் இல்லை, மதங்கள் இல்லை, பேதங்கள் இல்லை, ஜாதிகள் இல்லை என்று வெற்று வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களும் இருக்கிறார்கள். கடவுள் உண்டு, மதங்கள் உண்டு, இறை உண்டு என்று, தான தர்மங்கள் உண்டு என்று பேசி இருக்கக்கூடிய அன்பர்களும் இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு ஜாதகரின் அடிப்படையில் அவருடைய குணாதிசயங்கள் மாறும் என்பது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் பேசப்படுகிறது? மதத்தை பற்றியும், இனத்தை பற்றியும், மொழியை பற்றியும் ஏன் பேசப்படுகிறது? இந்த மனிதன் சரியாக பேசுகிறாரா, அல்லது தவறாக பேசுகிறாரா, அல்லது சுயநலத்திற்காக பேசுகிறாரா என்பதெல்லாம் அவருடைய ஜனகால ஜாதகம் சொல்லும். நிறைய திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஏன்னா திரைப்படங்கள் தான் இன்றைக்கி மக்கள் திரைப்படம் தான் மக்களை ஆளுகின்றது. மக்கள் எல்லாம் திரைப்படத்தின் முகத்திலே இருக்கிறார்கள். இப்போது மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வெட்ட வெளிச்சமாக காட்டும். ஒரு நபர்கள் கூட மொபைல் ஃபோன், அதாவது நண்பர் இல்லாமல் இருந்து விடுவார்கள். அதாவது ஒரு ஆண் மனைவி இல்லாமல் இருந்து விடுவார், ஒரு பெண் கணவன் இல்லாமல் இருந்து விடுவார்கள். ஆனால் தற்போது மொபைல் ஃபோன் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல் அந்த மொபைல் ஃபோன் என்ன சொல்கிறது? உண்மையும் சொல்கிறது, நல்லதையும் சொல்கிறது, கெட்டதையும் சொல்கிறது. அந்த மொபைல் ஃபோனு ஆளுமையில் இன்றைக்கி உலகம், அதாவது மொபைல் ஃபோன் ஆதிக்கத்தில் இன்றைக்கி மக்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நம்ம மறுப்பதற்கு இல்லை, மறுக்கவும் கூடாது, மறுப்பும் தெரிவிக்க முடியாது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கி அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன், அந்த ஸ்க்ரீனில் வருகின்ற காட்சிகள் ஒருவரை சிறைப்பிடித்து விடுகிறது. அதற்கு போதை அடிமையாகி விடுகிறார்கள். அதிலே வரும் காட்சிகள் உண்மையா, பொய்யா, அல்லது சரியான நிகழ்வா, சித்தரிக்கப்பட்டவையா என்பதெல்லாம் எண்ணி யோசிக்கக்கூடிய அளவிலே இன்றைய மக்கள் இல்லை என்பது தான் நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி சினிமா திரையுலகம் மக்களை ஆளுகிறது. சினிமா மோகத்தில் மக்கள் திளைத்திராத கற்பனை காட்சிகள். சினிமா என்பதே கற்பனை தான். இது நிஜம் வாழ்க்கை என்று மக்கள் நம்புவதுதான் வேடிக்கையாக உள்ளது. சினிமா என்பது கற்பனை காவியம். ஓரிரு படங்களில் நீங்கள் நிறைய மக்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓரிரு நிகழ்வுகளை தாங்கள்
இன்றைக்கு மக்கள் எல்லாம் சினிமா என்ன சொல்கிறதோ அதுதான் நிஜ வாழ்க்கை என்று நம்புகிறார்கள். கற்பனை காவியம், அதாவது சினிமா துறையில் நிஜ கதையை எடுத்து போட்டாச்சுன்னா நிஜ கதையை எழுதி திரைப்படங்களாக வருகின்ற படங்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருவதை நீங்கள் காண முடியும். கற்பனையில் வருகின்ற கதைகளுக்கு இங்கே எந்த எதிர்ப்பும் இல்லை. அதில் எடுத்த உடனே போடுறார், முழுக்க முழுக்க இது கற்பனை காவியம், யாரையும் மிகைப்படுத்தி எழுதப்பட்ட கதை அல்ல என்று ஒரு சுருக்கு எழுத்தில் போட்டுருவாங்க. அதில் எந்த விமர்சனங்களும் எழாது, எந்த போராட்டங்களும் அந்த திரைப்படத்திற்கு எதிராக அமையாது. அப்படிப்பட்ட கற்பனை காவியத்தில் உருவாகக்கூடிய சினிமா துறையில் இன்றைக்கி மக்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அது வருகின்ற கதாபாத்திரம், கதாநாயகன் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தான் இன்றைக்கி அவல நிலையாக நம்ம கருதுகிறோம். எது நிஜம் எது பொய் என்று மக்கள் உணரக்கூடிய நிலையில் இல்லை. இந்த ஆட்சி கட்டிலில் கூட இன்றைக்கி சரியான நிலைப்பாட்டில் மக்கள் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதை தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பது பல்வேறு விஷயங்களில் இங்கு குழப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இத்தனைக்கும் சினிமா மோகம், இந்த செல்போன் மோகம், கைபேசி மோகம் ஆகையினால சினிமாவில் வரும் காட்சிகள் எல்லாம் உண்மை, மொபைல் ஃபோனில் வருகிற காட்சிகள் எல்லாம் உண்மை என்று நம்பி இதுதான் நிஜமான வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டம் கலியுகம். அப்படி இந்த சினிமா துறையிலே இந்த காலகட்டத்தை அரசியலில் நிறைய வெற்றிடங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் மரணமடைந்து விட்டார்கள். தற்போது இருக்கின்ற கட்சி தலைவர்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு உறுதியாக பேசக்கூடிய நிலையில் மக்கள் மனதிலே இடம் பிடிக்கக்கூடிய அதிகார தோரணை பேச்சு உள்ளவர்கள் யாரும் இல்லை. அப்போது தமிழகத்தில் வெற்றிடம் ஏற்பட்டு உள்ளது. இந்த வெற்றிடத்தை எப்படி நிரப்புவது என்று அதிலே அறிவாளிகள், ஏமாற்றுசாலிகள் அதை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதாவது தமிழகத்திலே இருக்கிறவர்கள் அனைவரும் முட்டாள்கள் என்று நம்பி படங்களிலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் இவர்கள் நம்மளை விட்டால், சினிமா துறையை விட்டால் தமிழகத்தை ஆள்வதற்கு யாரும் இல்லை. இதில் இன்னொரு கேள்விகளும் எழுகிறது. ஏன் ஜெயலலிதா ஆளவில்லையா? அவரும் நடிகை தானே. எம்ஜிஆர் ஆளவில்லையா? அவரும் நடிகர் தானே. அதாவது எம்டிஆர் ராமாராவ் ஆடவில்லையா? அவரும் நடிகர் தானே. நாங்கள் மட்டும் என்ன புது கூற்றா? அவர்கள் வந்த விஷயங்கள் வேறு, அவர்கள் வந்த வழிகள் வேறு, அவர்கள் சமுதாய தொண்டு ஆற்றியது வேறு, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது வேறு. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியாகி வைத்து விட்டது தமிழகத்திலே. அப்போது தமிழன் யாரும் இல்லை, தமிழனுக்கு ஆள தெரியாது தமிழகத்தை. மக்கள் அப்படி சிந்திக்கிறாங்க. தமிழகத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழ் என்று பேசி கொள்ளக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே தமிழரா என்று கேட்டால் கேள்விக்குறிதான். அது மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தெரியும். தமிழனை ஆள வேண்டும் என்பது தான் நம்மளுடைய ஒரு காலத்திலே உலகத்தை ஆண்ட தமிழன் இன்றைக்கு தமிழ்நாட்டையே கூட ஆள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் சினிமா மோகம். இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற செல்வி ஜெயலலிதா முதல் திரு கருணாநிதி ஐயா அவர்கள், இவர்கள்லாம் எம்ஜிஆர் இவர்கள்லாம் தமிழரா என்று கேட்டால் அது இந்த கேள்விக்கு பதிலை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். ஒரு தமிழன் என்று தமிழத்தை ஆளவில்லை. அதேபோல் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழரா, பச்சை தமிழரா என்று கேட்டால் அவரும் தமிழர் இல்லை என்பது தான் உண்மையான விஷயம்.
அப்போ தமிழனுக்கு தமிழ்நாட்டிலே மதிப்பு இல்லை என்பதை நம்ம இங்கே பூரணமாக உணர்கிறோம். தமிழக மக்களுக்கு, தமிழருக்கு தமிழனை தமிழன் மற்ற பிறருக்கு அடிமைப்பட்டு, அதாவது தமிழன் உலகத்தை ஆண்டு நல்வழிப்படுத்திய காலங்கள் மாறி, தமிழன் இன்று அடிமைப்பட்டு தன்னுடைய சொந்த மண்ணிலே அடிமைப்பட்டு சினிமா காட்சிகளில் மோகத்திலே மோக போதையிலே, அதாவது சினிமா போதையிலே இன்று பிறருக்கு அடிமைப்பட்டு அவன் அடிமையாகி வாழ்கிறான் என்பதை வருத்தமான செய்தியாக சொல்லிக் கொள்கிறேன். ஆக இங்கே தமிழனுக்கு தமிழ் நாட்டின் மீதும் பற்று இல்லை. தமிழ்நாட்டிலே அவன் நினைப்பதெல்லாம் சினிமா துறையை உள்ள அன்பர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அன்பர். சினிமா துறையிலே வருகின்ற சினிமாவிலே வருகின்ற காட்சிகள் எல்லாம் நல்ல காட்சிகள். சினிமா என்பது ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அந்த காட்சிகளெல்லாம் செல்லுகின்ற காட்சிகள் எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கும். இதை முதல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் சினிமா துறையிலே இருக்கின்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அவர்கள் சும்மா நடிக்கிறார்களா என்று கேட்டால், சமுதாய சிந்தனையோடு நடிக்கிறார்களா என்று கேட்டால், ஒவ்வொருவரும் இன்றைய ஒரு காலத்திலே லட்ச ரூபாய் வாங்கி கொண்டு நடித்தவர்கள் எல்லாம் பல கோடிகளை வாங்கி கொண்டு நடிக்கிறார்கள். அதனுடைய பொருளாக்கம் என்ன, பின்னாக்கம் என்ன, இதெல்லாம் மக்கள் சிந்தித்தாக வேண்டும். அப்போது சினிமா துறையில் இருக்கிறவர்கள் நாட்டை ஆள முடியும். சினிமாவில் பேசுகின்ற டைலாக், பேசுகின்ற வசனங்கள், அவர்கள் பாடுகின்ற பேச்சுக்கள், பாடல்கள், பேச்சுக்கள் இதெல்லாம் உண்மை என்று கேட்டால் இல்லை. எழுதி கொடுக்கப்பட்டவை. முதல்ல படத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு அதற்கு பிறகு இசையமைப்பு எடிட்டிங் செஞ்சு சில அதாவது பிட்டாக, அதாவது சிறு சிறு துண்டுகளாக எடுக்கப்பட்ட காட்சிகளை ஒட்டி அதை எடிட்டிங் செய்து ஒளிப்பதிவு அதாவது எடிட்டிங் செய்து அதை முழு வண்ணப்படமாக மாற்றி அதை திரையில இடுவது, இதெல்லாம் உண்மையான காட்சிகளை என்று கேட்டால் இல்லை. ஆகவே இந்த வெற்றிடத்தை தற்போது தமிழகத்தில் சினிமா துறையில் இருக்கின்ற நட்சத்திர, அதாவது இவர் ஒன்றும் உயர்வான நட்சத்திரங்கள் இல்லை. அதாவது சினிமா துறையில் ஒரு சமூக சிந்தனையோடு நடித்தவர் இல்லை. நீங்கள் வேணால் அவருடைய படத்துங்களை எடுத்து பாருங்கள், விஜயனுடைய படத்தை எடுத்து பாருங்கள். எல்லாருமே குடும்ப கதைகள். அதாவது ஒரு கதாநாயகன் என்றால் அந்த கதாநாயகனுக்கு உண்டான கதாநாயகனை முன்னிறுத்தி தான் அந்த படங்கள் இருக்கும். அந்த கதாநாயகனை முன்னிறுத்தி அந்த படங்கள் இருக்கும்போது கதாநாயகனை உயர்த்தி காட்டினால்தான் படம் போடும். அதில் சமூக சிந்தனை உள்ளதா, அதில் நல்ல வார்த்தைகள் உள்ளதா, நல்ல உயர்வான எண்ணங்கள் உள்ளதா என்று கேட்டால் இல்லை. அவர் நடித்த படங்கள் எல்லாம் நிறைய காதல் காட்சிகள், நகைச்சுவை காட்சிகள், இப்படி தான் இருக்கும். சில விஷயங்களில் அரசியலில் அதில் அந்த காட்சிகளில் புகுத்தியிருப்பார்கள். அது டைரக்டரோட வேலை. அப்போது எளிமையாக இந்த அரசினுடைய செயலையும் சிறு சிறு எண்ணங்களை இங்கே நல்ல விதமாக எடுத்து சொல்லியிருப்பார். அது டைரக்டரோட வேலை, அந்த கதாசிரியருடைய வேலை. அதை இவர் சொல்வதைப் போல இங்கே பிரதிபலிக்கப்படுகிறது. ஆகவே இந்த தற்போது 2026 2016 தமிழகத்தில் வெற்றிடம் ஏற்பட்டது. இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி சினிமா துறையில் இருக்கின்ற தற்போது தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உள்ளார். இது அவர் சினிமா துறையிலேருந்து மக்கள் பணியாற்ற வந்தேன். அவரே சொல்லியிருக்கார், 200 கோடி, எனக்கு பணத்துக்கு ஒன்றும் குறைவே இல்லை, இத்தனை லட்சம் இத்தனை கோடிகள் நான் சம்பாதிக்கிறேன், ஏன் விட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்கிறார். அவர் சம்பாதிக்கிற பணத்தை முழுசாக கணக்கு காட்டி வரி கட்டியிருக்காரான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். ஏனென்று கேட்டால் வருமான வரி
முழுமையாக எந்த ஒரு நடிகரும் காட்டுவதில்லை, எந்த ஒரு தொழிலதிபரும் காட்டுவதில்லை. வருமான வரியை யாரும் சரியாக காட்டுவதே இல்லை. அப்போது இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு வருமான வரியில் தன்னுடைய சம்பளத்தை குறைத்து காட்டி கிட்டத்தட்ட 1.5 கோடி வந்துட்டு ஃபைன், அதாவது அந்த மறைக்கப்பட்டதற்கு அந்த வருமானத்தை மறைத்ததற்காக தண்டம் 1.5 கோடி கட்டினார். இவங்கெல்லாம் வந்துட்டு எப்படி நாட்டை வந்து செம்மைப்படுத்துவார்கள், எப்படி வந்து நாட்டை வந்து உயர்த்துவார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறிதான். ஆகவே மனிதன் சம்பாதிக்க மட்டுமே வருகிறான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது இந்த அடிப்படையில் ஜாதகங்கள் என்ன சொல்கிறது? ஒருவரின் ஜனனகால ஜாதகப்படியே ஒரு மனிதன் இங்கே வாழ்கிறான். இங்கே மனிதன் பேசிக்கொள்ளலாம். நான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னது போல சாதி இல்லை, மதம் இல்லை, பேதங்கள் இல்லை என்றெல்லாம் வெற்று வார்த்தைகளாக தான் பேச முடியும். கடவுள் இல்லை, ஜோதிடம் இல்லை என்றெல்லாம் வெற்று வார்த்தைகளில் தான் பேச முடியும். நம்மளுடைய பூமியிலிருந்து வான்மண்டலத்தில் 360 டிகிரியில் மொத்தம் கோள்களுடைய மதிப்பு எண்ணற்ற கோள்கள் உள்ளது. அதிலே நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய வேதாந்த குருமார்கள், இந்த கோள்களெல்லாம் பூமியை ஆள்கிறது. இந்த கோள்களின் மூலம்தான் பூமியிலே உயிரினங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு உயிரினமும், ஒவ்வொரு பிறப்பும், ஒவ்வொரு பிறப்பு உறுப்புகளும், பிறப்பு உருவங்களும் அந்த கோள்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது. ஆகவே கோள்களின் கோலாட்டமே இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளுடைய இந்த வானவியல் சாஸ்திரத்தை கண்டுபிடித்த ஜோதிட குருமார்கள் சொல்லியிருக்கிறார். அதுதான் உண்மையாகவும் கூட. ஒவ்வொரு மனிதனையும் இயக்குவது சப்த கோள்கள். அந்த கோள்களின் கோலாட்டமே மனிதனுடைய வாழ்க்கை. ஒருவன் நல்லவனாவதும் தீயவராவதும், தர்ம காரியத்தில் ஈடுபடுவதும், சந்நியாசியாவதும், யோகியாவதும், அதேபோல் சீடனாவதும், ஒருவர் துறவியாவதும், இதுபோல ஒருவர் திருடனாவதும் எல்லாமே கிரகத்தின் அடிப்படையிலே. அதன் அடிப்படையில் தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் திரு விஜய் அவர்களின் ஜாதகப்படி அவருடைய குருநாதர் சொல்லியிருந்தாராம் அவருக்கு, திரு விஜய், நீ கட்சி ஆரம்பித்து தமிழகத்திலே உன்னுடைய ஆட்சி நடைபெறும். அந்த ஆட்சியானது நீங்கள் 140 இடங்களில் 150 இடங்கள் வரைக்கும் ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைப்பீங்க என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிவுரைப்படியே அவர் கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு கூட அவர் வைத்த கட்சிக்கு நிறங்கள் கூட உங்களால் காண முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கட்சி நிறங்கள் உள்ளது, கட்சி கொடி நிறங்கள் உள்ளது. அந்த நிறங்கள் என்ன சொல்கிறது? சிவப்பு என்பது பொதுவாக வறுமையை குறிக்கக்கூடிய நிலை, பொதுவான நிலை. அதிலே சிவப்பு என்பது இங்கே தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதான கட்சிகளில் நிறைய நம்ம பார்க்க முடியும். சிவப்பு என்பது மனிதனுடைய இரத்தத்தை சொல்லுகிறது. இங்கே சாதிகள் மாறி இருந்தாலும், மதங்கள் மாறி இருந்தாலும், இனங்கள் மாறி இருந்தாலும், எல்லோருடைய உடம்பிலே ஓடுவது சிவப்பு நிற இரத்தம்தான். ஒருவர் இயேசு, அதாவது கிறிஸ்தவராக இருந்தால் அவருக்கு வெள்ளை இரத்தமும், ஒருவர் இஸ்லாமியர் என்றால் அவருக்கு பச்சை கலர் இரத்தமும், ஒருவர் இந்துவாக இருந்தால் அவருக்கு சிவப்பு கலர் இரத்தமும் ஓடுவதில்லை. எல்லா மதத்திலும் உள்ளவர்களுக்கு ஓடுவது சிகப்பு நிறம்தான். அந்த அடிப்படையில் தான் திராவிட கட்சிகளாக அனைத்து இந்திய அதிமுக, அதேபோல்
திராவிட முன்னேற்றக் கழகம், இன்னும் சில கட்சிகள் சிவப்பு வண்ணத்தை வைத்திருக்கிறது. அதற்கு ஒரு படி மேலாக இந்திய தேசத்திலே வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் அதிகம். அந்த வறுமைக்காக போராடக்கூடிய வறுமையில் வாழ்கின்ற மக்களுக்கு உங்களோடு கை கொடுத்து உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்று சொல்லக்கூடிய அர்த்தமும் அந்த நிறத்திலே உள்ளது. ஒவ்வொரு கட்சியும், அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கட்சி கொடி கருப்பு சிவப்பு. அந்த சிவப்புக்கு விளக்கத்தை சொல்லிவிட்டேன். கருப்பு என்பது நீதியை சொல்லக்கூடிய விஷயங்கள், சனி பகவானை சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு நீதித்துறையிலே நீதி தேவதை, நீதிமன்றத்திலே ஒரு நீதி தேவதை எப்படி கண்கட்டி அனைத்து மக்களையும் ஒரு சாராக ஒரே நிலையோடு பார்க்கிறாரோ, அதாவது அந்த நீதி தேவதை கண் துறந்தால் வேற்றுமைகள் தெரியும். நீதி தேவதை கூட கண் துறந்து பார்த்தால் பணம் இருக்கும் இடம் சாய்ந்து விடுவார் என்பதற்காக அந்த நீதி தேவதையின் கண்களை கட்டி உள்ளார்கள். நீதியின் அடிப்படையில் நம்ம எல்லா மக்களையும் ஒன்றாக காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி கொடி இருக்கிறது. கருப்பு சிவப்பு இதுதான். எல்லா மக்களும் ஒரே மக்கள் என்ற பார்வையில் நம்மளுடைய பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய கொடி அது. அதுக்கு தான் அந்த கொடிக்கு இன்றைக்கும் மதிப்பு இருக்கிறது. அதிலிருந்து கருத்து வேறுபாடுகள் காரணமாக, சில குளறுபடிகள் காரணமாக அனைத்திந்திய அதிமுக தோன்றியது. அந்த அனைத்திந்திய அதிமுக தலைவர் காலம் சென்ற எம்ஜிஆர் அவர்கள் அந்த கருப்பு சிவப்பு மத்தியிலே ஒரு வண்ணத்தை, வெள்ளை வண்ணத்தை தீட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயர் சூட்டினார். அந்த வெண்மை நிறம் எதற்கு என்று கேட்டால், ஆட்சி அதிகாரத்திலே இருக்குவர்கள் வெண்மையாக இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, எல்லோருக்கும் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லோருடன் பண்போடும் பாசத்தோடும் எல்லோரையும் சமவெளியோடு பார்க்க வேண்டும், எதுவாக இருந்தாலும் வெண்மையாக இருக்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் அந்த வெள்ளை வண்ணம், அந்த கொடிக்கு மத்தியிலே கருப்பு சிவப்பு மத்தியிலே வெள்ளை வண்ணம் தீட்டப்பட்டது. இது அவருடைய கணக்கு. அதன்படியே அவர் வாழ்ந்தார். இப்படி தான் ஒவ்வொரு கொடியும் உருவாகிறது. இப்போது தமிழகத்தை தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் திரு விஜய் அவர்களின் கொடி கருப்பு, அதாவது சிவப்பு மஞ்சள் இல்லையா, சிவப்பு மஞ்சள். இப்போது இவர் எல்லாம் வர சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு மஞ்சள் என்பது தனத்தை குறிக்கும். சிவப்பு என்பது ஏற்கனவே நான் சொன்ன வறுமையை குறிக்கும். அதேபோல் அனைத்து மக்களின் இரத்தத்தை குறிக்கும். இப்போ மஞ்சள் என்பது எதை குறிக்கிறது? மங்களகரத்தை குறிக்கிறது. அதாவது இந்து சமுதாயத்தில் இந்துக்கள் மக்கள் மிக அதிகமாக, மிக தொன்மையாக, மிக புனிதமாக கருதக்கூடியது மஞ்சள் நிறம். சுப காரியங்களுக்கு மஞ்சள் இல்லாமல் இந்துக்கள் வாழ்க்கையில் சுப காரியங்களுக்கு மஞ்சள் இல்லாமல் எந்த நிகழ்வும் நடக்காது. அந்த மஞ்சள் நிறம் என்பது குருவை குறிக்கிறது. அந்த குரு என்பது தனத்தை குறிப்பார். அந்த தனம் என்பது மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய நிலையில் இந்த குரு பகவான் இருக்கிறார். ஆகவே இவர் சிவப்பு, எல்லோருக்கும் தனம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கட்சி கொடியை உருவாக்கி உள்ளாரா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். இவருடைய இப்போது திரு விஜய் அவர்களின் ஜாதகத்திற்கு வருகிறேன். தற்போது தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் ஜாதகம் கடகராசி, கடக லக்னம். இதே ரிக்ரதன் பண்டிட் வெற்றிவேல், அதாவது ஜோசப் விஜய் அவர்களின் ஆசான குரு ஜோதிடர் சொல்லக்கூடிய லக்னம் என்பது கன்னி லக்னமாக சொல்கிறார். இவர் கன்னி லக்ன அடிப்படையிலே முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லியிருக்கிறார்.
அதுவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று சாதிக்கக்கூடிய நிகழ்விலே இருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாக உள்ளது என்பதை நம்ம ஜாதக ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும். நமக்கு கிடைத்தபடி, அதாவது இவருக்கு கன்னி லக்னமானாலும் சரி, கடக லக்னமானாலும் சரி, கடக ராசி ஆனாலும் சரி, ராசி இங்கே மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவர் ஜனனகால ஜாதகத்திலே ஒரு ஜாதகத்தில் 7:35 ஒரு ஜாதகத்திலே ஒரு கடக லக்னத்திலே 11:35 கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது கடக லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே திக்பலத்திலே 12ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இருப்பார். அந்த 10ஆம் இடத்து அதிபதியை அஸ்தமனம் செய்த நிலையிலும் 5க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானை அஸ்தமனம் செய்த நிலையிலும் 11ஆம் இடத்திலே இருப்பார். அந்த அஸ்தமனம் செய்த சூரிய பகவான் எல்லாருமே வந்துட்டு இங்கே ராகுவின் காலில் இருப்பார்கள். ஆகவே ஒரு அஸ்தமனம் பெற்ற கிரகத்தை ராகு கேதுக்கள் சாரத்திலே நிற்கிறது. இந்த ஸ்தானங்கள், அதாவது கன்னி லக்னம் அடிப்படையிலே அவர் 7ஆம் இடத்து அதிபதி. அப்போது 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 6ஆம் இடத்திலே அமர்கிறார். 7ஆம் இடம் என்பது பொதுத்துறையை சொல்லும், அரசியலை சொல்லும், அரசாங்க வேலையை சொல்லும். அரசாங்க வேலையை சொல்கிறது, பொதுத்துறை வேலையை சொல்கிறது, பொதுப்பணித்துறையை சொல்கிறதெல்லாம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் வந்து மக்களையும் சொல்லும். அப்போ 7ஆம் இடத்தை மக்களை சொல்லக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். அவர் வந்துட்டு கன்னி ராசி அடிப்படையில், கன்னி லக்ன அடிப்படையில் 12ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல அஸ்தமன நிலையில் உள்ளார். அப்போ இவருக்கு மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா என்று கேட்டால் கிடைக்காது. 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் அஸ்தமன நிலையில் உள்ளார். பதவி சொல்கிறக்கூடிய அதிபதி அஸ்தமன நிலை 10ஆம் இடத்தில் உள்ளார். 12ஆம் இடத்து அதிபதி, அதாவது கன்னி லக்ன அடிப்படையில் பேசி கொண்டிருக்கிறேன். 12ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலே ராகுவின் சாரத்திலே இருக்கிறார். மிகப்பெரிய பிரம்மாண்ட தோற்றத்தில் ராகுவின் சாரத்தில் சூரியன் இருப்பது யோகமா பாதகமா என்று கேட்டால் பாதகம் என்று தான் நம்ம சொல்லணும். எப்பவுமே வந்து ராகு வந்து எப்பவுமே பிரம்மாண்டத்தை கொடுக்கும். இப்போ 7ஆம் இடத்து அதிபதி இவருடைய வாழ்க்கையில், எதிர்கால வாழ்க்கையில் மக்கள் சொல்லக்கூடிய கிரகம் ஸ்தானாதிபதி குரு பகவான் இங்கே 6ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். கடக ராசியை கடக லக்னம் அடிப்படையிலும் இங்கே 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது 5க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் இவர் வந்துட்டு 8ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். 7ஆம் இடம் என்பது பொதுத்துறை, மக்களை சொல்லக்கூடிய சனி பகவான். அவர் வந்து 12ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து அஸ்தமனம் நிலையிலே உள்ள ராகுவோட சாரத்தில் பதவியை சொல்லக்கூடிய 5ஆம் இடம், வெற்றியை சொல்லக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை சொல்லக்கூடிய கன்னி ராசி அதிபதி. இவர்கள் சூரியனோடு இணைந்து அஸ்தமனம் பெற்றுள்ளார்கள். ஆக என்ற போதிலும் அந்த அஸ்தமனம் பெற்ற இவர்கள்லாம் வந்துட்டு அரசியலில் மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார்களா என்று கேட்டால் ஜாதகப்படி, அதாவது தமிழகத்தின் தற்போது கூட்டணி கட்சிகள் மூலம், கூட்டணி கட்சி என்பது இல்லை, முதல்ல மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கூட்டணி கட்சிகள் என்று சொல்ல, அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு கூட்டணிகளோடு பேசி ஒரு நல்லிணக்கத்தோடு பரஸ்பரம் பண்பு பாராட்டி, நட்பு பாராட்டி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது தான் அது உண்மையான கூட்டணி. இவர் தனித்து போட்டியிட்டு தனிப்பெரும்பான்மையோடு ஒரு 107 தொகுதிகளை வெற்றி பெற்று இருந்தால் தமிழக அரசியல் அதாவது அரசமைப்பு சட்டம் 234 தொகுதியில் இவர் வந்து 234 தொகுதியில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால்
18 தொகுதிகள் வேண்டும். இவருக்கு கிடைத்தது 108 தொகுதிகள். பாக்கி இருப்பது 10 தொகுதிகள் தேவை. அந்த 10 தொகுதிகள் இவருடைய கூட்டணி கட்சிகள் மூலம் ஆட்சி அமைத்தாரா என்று கேட்டால் இல்லை. இவர் எதிர்க்கட்சியை சாடி, அதாவது எதிர்க்கட்சிகளை விமர்சனம் செய்து, எதிர்க்கட்சிகளை தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்து, பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் மீது சுமத்தி, திருடன், அதாவது அவருக்கு வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி, எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி, மேடைகளில் இவர்தான், அதாவது மற்றவர்களெல்லாம் தீயவர்கள், நான் மட்டுமே தூய்மையானவன் என்று பேசி வாதிட்டு மக்கள் தீர்ப்பின் மூலம் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. என்னுடைய ஆய்வில் இந்த விஜய் அவர்களுக்கு அரசியலை பொறுத்தவரைக்கும் என்னையுமே தனிமையாக நின்று வெற்றி பெற்று இவர் ஆட்சி அமைக்க முடியாது என்பது அவருடைய ஜனனகால ஜாதகம் சொல்கிறது. அப்போது இவருடைய ஜனனகால ஜாதகம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது? நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது தேர்தல் தேதி அறிவித்த அன்று தமிழகத்திலே எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது, ஆளும் கட்சி தோற்கும், எதிர்கட்சிகள் பலம் பெறும் என்று சொல்லியிருந்தோம். இந்த நாம் சொன்ன விஷயங்கள் இங்கே 100% நடந்தது. இந்த விஜயின் ஜாதகம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறது? எந்த காலத்திலும் இவர் அதாவது தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. இப்போது அவர் ஜாதகருக்கு தற்போது சுக்கிர மகாதசையில் சுக்கிரன் யோகியாக வருகிறார். அதாவது இந்த ஜாதகத்துக்கு கடகலக்ன அடிப்படையில் இவர் பாதகாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்போது குடும்பத்தில் பிரச்சனை, உற்றார் உறவினோடு பிரச்சனை, பெற்றோர்களோடு பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். இவருடைய ஜனனகால ஜாதகப்படியில் லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். இவர் குணாதிசயங்கள்லாம் முரண்பட்ட கருத்தாக தான் இருக்கும். கோபங்கள் அதிகமாக வரும் இவருக்கு. எதையுமே யோசனை பண்ணுறார் அப்படின்னு சொன்னார்னா, இவர் லக்னாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூச நட்சத்திரம், அதாவது ராசியும் லக்னமும் பூச நட்சத்திரத்திலே உள்ளது. இந்த லக்ன நட்சத்திராதிபதியும் அதேபோல் ராசி நட்சத்திராதிபதியும் இங்கே அஸ்தமனம் அடைந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம் ஆகியிருக்கிறது. நிறைய ஜோதிடர்கள் சொன்னாங்க, முதல்ல ஆளுங்கட்சி ஜெயிக்கும், எதிர்கட்சிகள்லாம் ஜெயிக்குன்ற சொல்லக்கூடிய அன்பர்கள்லாம் விஜய் வெற்றி பெற்ற உடனே நீச்சபங்க ராஜயோகம், அந்த நீச்சபங்க ராஜயோகம் எப்போ செய்யணும்னா, நீச்சம் இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் மட்டும்தான். செவ்வாய் கடகராசி அடிப்படையில் 5ஆம் இடத்து அதிபதி அவர் நீச்சம் அடைந்திருக்கிறார். அந்த கடகராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ அந்த கடகராசி அதிபதி ஆட்சி பெறுவதால் ஜோதிட விதிகளிலே நீச்சம் பெற்றவன் வீட்டு அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் ஏற்படும் என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் இந்த 5ஆம் இடத்து அதிபதி நீச்ச பங்கம் ஆகியிருக்கிறார். அதுவும் நீச்ச பங்கமாகும் போது ஒவ்வொரு ஜோதிட அடிப்படையில் தசாபுத்தி காலங்களில் வேலை செய்யும் என்பது தான் ஜோதிட கணக்கு. இப்போது இவருக்கு நடந்த விஷயங்கள் தசாபுத்தி காலங்கள்லாம் இங்கே எடுக்க முடியல. ஏன்னா இப்போது தற்போது சந்திர மகா தசையும் நடக்கலை, செவ்வாய் மகா புத்தியும் நடக்கலை, தசையும் நடக்கலை. அப்போ நீச்ச பங்க ராஜயோகம் இங்கே வேலை செய்யலை அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். இப்போ தற்போது அவருக்கு நடக்கக்கூடிய தசா என்பது சுக்கிர மகா தசாவில் குரு புத்தி. இவருக்கு தேர்தல் 2023, அதாவது 2026 23 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்றைக்கு தான் ராகு புத்தி முடிகிறது. ராகு இவருக்கு கர்ணாதிபதியாக வருகிறார். அதாவது கர்ணாதிபதி அல்ல, இவருக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல கடகத்திலே ராகு இருந்தாலும், அதாவது மேஷம், கடகம், ஓகேங்களா, விருச்சகம், மகர ராசியிலே கரும்பாம்பு இருந்தால் யோகத்தை கொடுக்கும் என்று சொல்வார்கள். அந்த ராகு 5ஆம் இடத்திலே உச்ச நிலையில் இருந்து புத்தி நடத்தினார்.
அந்த புத்தி நடத்தும்போது அந்த ராகு என்பது அன்றைக்கு தான் தேர்தல் நாள் அன்று தான் கடைசி நாள். அவருடைய பலம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இவருடைய வெற்றி வாய்ப்புகள் குறைந்தது. அடுத்த கட்டமாக இந்த ராசிக்கு 5க்கும் 6க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற தர்ம கர்மாதிபதி ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து குரு புத்தி தொடங்குகிறது. இவர் லக்ன அடிப்படையில் அவயோகி. அவயோகி கெடுவது சிறப்பு என்ற போதிலும் தர்மாதிபதி 6ஆம் இடத்து அதிபதி வேலையை சொல்லக்கூடிய ருணரோக சத்துருக்களை சொல்லக்கூடியவர் மறைவது சிறப்பு இல்லை. அப்போது இவர்களுக்கு எதிரிகள் நிறைய இருப்பாங்க. ருணரோகம் நிறைய நோய் நொடிகளை கொடுத்துருக்கும். அதே போல் செலவினங்கள் நிறைய இருக்கும். உடல் உழைப்புகள் அதாவது நோய் நொடிகளை கொடுத்துருக்கும். ருணரோக சத்துரு எதிரிகளை நிறைய கொடுக்கும் என்பதை சொல்லிக்கொள்ளும். அதே போல் பாக்கியத்தில் பெற்றோர்களோடு இவருக்கு வம்பு வழக்குகள். பெற்றோர் பேச்சு இவர் கேட்கவே மாட்டார். தந்தையார் பேச்சு இவர் கேட்க மாட்டார். தந்தையார் அறிவுரையை இவர் கேட்க மாட்டார் என்பதெல்லாம் இவருடைய ஜாதக கணக்கில் வர்றது. ஆகவே இவர் அதாவது குரு கெடுவது சிறப்பா என்று கேட்டால் ஒரு ஜாதகத்தில் குரு கெடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஜனகால ஜாதக அடிப்படையில் சகட தோஷம், அது வளர்பெரிய சகட தோஷம். 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி இந்த கடக லக்ன அடிப்படையில் பாதகாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் கேதுவை நோக்கி வருகிறார். அப்போது 11ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். ராகு கேதுக்கள் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் இருக்கும்போது அந்த ராகு கேதுக்கள் ஆட்சி பெற்று இருக்கும், ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் என்பது தான் ஜோதிட கணக்கு. ஆன போதிலே இந்த கரணாதிபதி அதாவது பாதகாதிபதி 8ஆம் இடத்திலே ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைந்து இருப்பது ஒரு சிறப்பான நிலை. ஆகையினால இந்த 2008 வரைக்கும் 10ஆம் மாதம் அக்டோபர் வரைக்கும் இந்த ஜோசப் விஜய் அவர்களுக்கு சுக்கிர மகாதசையிலே குரு புத்தி நடக்கிறது. அது வரைக்கும் இவருக்கு இந்த அரசியலில் ஆட்சி கட்டளில் இருப்பதற்கு வாய்ப்புகள், அதுவும் அந்த காலங்கள் செல்ல செல்ல பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள். நான் நல்லவன் என்று, அதாவது ஒரு நல்லவரா கெட்டவரா என்று பார்ப்பதற்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார். அப்போது இந்த லக்னத்திற்கு ஏதான பாவகிரகத்தின் தொடர்பு இருக்கிற கேதுவின் தொடர்பு இருக்கிறது. ஆகவே இவர் நல்லவரா கெட்டவரா, நாயகன் படத்தில் போகிற நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று கேட்டால் அவருக்கே புரியாது. எதை செய்கிறேன் எதை செய்யவில்லை எல்லாமே பிறரை கேட்டு செய்யக்கூடிய நிலையில் தான் இங்கே இருக்கிறார். அதேபோல் இவருடைய ஜனகால ஜாதகப்படி 100% எந்த காலத்திலும் இவர் தனித்து அரசியல் கட்சியில், அதாவது இவர் அரசியல் கட்சி தொடங்கியதிலேருந்து இவரே தன்னிச்சையாக அறிவித்திருக்க மாட்டார். இவரே எல்லாத்தையும் கட்டமைப்புகளை அமைத்திருக்க மாட்டார். அனைவரும் பிறர் எடுத்து செய்ய நீ முன்னாடி நில்லு போதும், மற்ற வேலைகளை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றுதான், நாங்கள் சொல்வதை மட்டும் செய்தால் போதும், பிறரை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அதன்படி தான் தற்போது இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மேலும் கடகராசி கடக லக்ன அடிப்படையிலே ஆனாலும் சரி, கடகராசி கன்னி லக்னம் அடிப்படையில் ஆனாலும் சரி, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, சினிமா துறை என்பது இவருக்கு சிறப்பான விஷயத்தை கொடுத்தது. அதே அரசியல் துறையில் இந்த ஆட்சி கட்டிலே அமர்ந்த கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம், அதாவது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதற்கிணங்க இங்கே தற்போது நம்ம ஜாதக அடிப்படையில் இந்த யோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2010 அக்டோபர் வரைக்கும், 2008 அக்டோபர் வரைக்கும் தான் இவருக்கு இந்த ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும். அதன் பிறகு ஆட்சி அதிகாரங்கள் குறையும். எந்த காலத்திலும் விஜய் தன்னிச்சையாக எந்த அரசியலில் ஜெயிக்க முடியாது. அவரை வைத்து பிறர்கள் அதாவது பகடக்காய் ஆடுவார்கள். இவர் தூய்மை என்று சொல்லக்கூடியவர். தூய்மை என்று சொல்லி மக்களை வசப்படுத்தி உள்ளார். அதெல்லாம் அந்த தூய சக்தியா தீய சக்தியா என்றதெல்லாம், தீய சக்தி என்பது 8ஆம் இடம். அப்போ குரு 8ஆம் இடத்தில் உள்ளார்.
தீய சக்தி 12ஆம் இடம், அதாவது தீய சக்தி என்பது 8, 12, 6 இந்த அதிபதிகள் இந்த ஸ்தானத்திலே மிக முக்கியமான சுபக்கோள்கள் அமர்ந்தால் அது தீய சக்தியாகத்தான் இருக்கும். இவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் தனிச்சு ஆட்சி அமைக்கவில்லை. இவர் யார் தீய சக்தி என்று சொன்னாரோ அந்த தீய சக்திகளின் எம்எல்ஏ ஆதரவை பெற்று தான் ஆட்சி அமைத்திருக்கிறார். இவரும் தீய சக்தி இல்லை, அதாவது தூய சக்தி இல்லை, தீய சக்தியாக மாறியுள்ளார். வார்த்தைகளுக்கு வேணால் தூய சக்தியாக இருக்கலாம், ஆனால் இவருடைய செயல்கள் தீய சக்தியாக தான் இருக்கும் என்பது அவருடைய ஜோதிட கணக்கு. அன்பர்களே, இது வந்துட்டு ஜோதிட ஆய்வுகள். இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளை நம்ம கையாள போகிறோம். மக்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் அரசியலுக்கு வருகின்றவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒரு சினிமா நடிகர் தான் நம்ம நாட்டை ஆள முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு வராமல் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய அன்பர்கள் மக்கள் சேவை ஆற்றுவதற்கு வருகிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் உங்களுடைய கணக்குப்படி ஓரிரு தொகுதிகளுக்கு ஓரிரு பதவிகளை ஆசைப்பட்டு சில காலங்கள் போராடி அதில் வெற்றி பெற முடியாமல் அவர்களுடைய சொத்துக்களை விற்று சுகங்களை விற்று தன்னுடைய ஆரோக்கியத்தெல்லாம் கவனிக்காமல் போராடுவதால் நீங்கள் வெற்றி தராததால் அவர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு கிடைத்த வரைக்கும் நமக்கு ஒரு சாதித்து கொள்ளலாம் என்று ஒரு கட்சியிலே கூட்டணி சேருகிறார்கள். அதனால் வந்துட்டு அவங்க கெட்டவர்களாக ஆகிவிட முடியாது. ஒரு நம்பிக்கையை வர வைக்க வேண்டும். நீங்கள் வந்துட்டு மக்கள் வந்துட்டு எதை உண்மையாக பேசுகிறார்களோ உண்மையாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கும். நீங்கள் வந்துட்டு புதிதாக எங்களுக்கு ஆட்சி வர வேண்டும், புதியவர்கள் வர வேண்டும் என்று சொன்னால் இனி வரும் காலத்திலே சினிமா நடிகரை தேர்ந்தெடுக்காமல் தமிழரை தேர்ந்தெடுங்கள். நல்ல சமூக சிந்தனை உள்ள தலைவரை தேர்ந்தெடுங்கள். புதியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சேவை செய்வதற்கு, அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அவர்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு அளித்து பாருங்கள். அப்போது யார் சரியாக ஆட்சி தருவார்கள், யார் நல்லதை செய்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு சினிமா நடிகர் தான் நம்மளை வந்துட்டு நமக்கு நல்லது செய்வார் என்ற தவறான மன கண்ணோட்டத்தை விட்டுவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.